முகவுரை ஃப்ரீ ஆம்பிள் முன்னுரை பற்றி பார்க்க போகிறோம். முகவுரையை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தவர் யாருன்னா நேரு தான். இது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்ட முறை. அமெரிக்காவில் அங்கே கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த முறை இருக்குது, ஃப்ரீ ஆம்பிள் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணார். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பரிந்துரைத்த நாள் வந்து இது வைக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த நாள் வந்து 1946 டிசம்பர் 13. அதுபடி அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இது ஏற்றுக்கொள்கிறாங்க. எப்போனா 1947 ஜனவரி 22 வந்து ஓகே இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து ஃப்ரீ ஆம்பிள் முறையை வந்து வைக்கலாம் சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. முகவரி வந்து இந்திய மக்களாகிய நாம் என்று ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் வச்சும்போது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் வந்து அந்த போது பார்த்திங்கன்னா இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1976 41 சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா 3 வார்த்தை சேர்க்குறாங்க. சமதர்மம், மதசார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்குறாங்க. இது பார்த்திங்கன்னா பிரெஞ்சு புரட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெஞ்சு புரட்சி வந்து 1789 நடைபெற்றது. அதில் முழக்கங்கள் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கோஷம் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளும் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. முக்கியத்துவம் கொடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்லிட்டு அந்த 3 வார்த்தைகளும் ஆட் பண்ணியிருப்பாங்க முகவரியில். அதுக்கப்புறம் இந்திய மக்களுக்கு நாம் இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு கொண்ட நாடு. முதல் பக்கத்திலே பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்கிறனால எல்லா பேரும் யார் படித்தாலும், வெளிநாட்டுக்காரங்களும் யார் படித்தாலும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே இந்தியா வந்து இது மாதிரி உள்ள நாடு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு பக்கத்தில் அந்த வார்த்தைகளை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முகவரி சம்பந்தமான வழக்குகள் இருக்குது. 3 வழக்குகள் இருக்குது. பெரியார் ஒன்றியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, LIC வழக்கு.